தேர்தல் வந்த உடனே பிரதமருக்கு வேற தமிழ் மேல பாசம் வந்துடுச்சு இல்லையா? இல்ல, அவர் திருக்குறள் சொல்லுவாரு. ஆனா அது திருக்குறளா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவுதானே தவிர திருக்குறள் சொல்லுவாரு. புதுசா வேற பிரதமர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா தமிழ் தான் மிக பழமையான மொழின்னு இவர் தான் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லணும். அப்படி திடீர்னு பாசம் வந்திருக்கு, எனக்கு தமிழ் தெரியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு. எனக்கு நான் தமிழ்நாட்டுல பிறக்கலையேன்னு வருத்தப்படுறாரு. ஒண்ணு தமிழ், நீங்க எங்களெல்லாம் ஹிந்தி கத்துக்கோங்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்க தமிழ் கத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நம்முடைய முதலமைச்சர்கிட்ட சொன்னா உடனே ஒரு நல்ல ஆசிரியரை பார்த்து நிச்சயமாக அங்க டெல்லிக்கு அனுப்பி வைத்திருப்பார். இனிமேல நீங்க டெல்லியில இருக்க மாட்டீங்க, அதனால எங்க இருக்கீங்கன்னாலும் நீங்க பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் தமிழ் சொல்லி தரத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதனால நிச்சயமாக தமிழ் கற்றுக்கொள்ளலாம், அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா இந்த பக்கம் பிரதமருக்கு திடீர்னு தமிழ் பாசம் வந்திருக்கு, அந்த பக்கம் இந்த தமிழ்நாட்டிலே அவர்கள் தலைவராக நியமித்திருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழ் மக்களுடைய போராட்டத்தை, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். பிஞ்சு போன செருப்புக்கு சமம் என்று அவ்வளவு வாய் துடுக்காக துணிச்சலோடு பேசுகிறார். ஒவ்வொரு குடும்பத்தில் இங்க இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களில் இருந்தும் யாராவது ஹிந்தி எதிர்ப்பில் போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்களுடைய குடும்பங்களே இருக்க முடியாது. எத்தனை பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் தமிழ் மொழிக்காக. இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை ஒருவர் கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அப்படி என்றால் அதுதான் பிஜேபியுடைய உண்மையான முகம். தமிழ் மேல மரியாதை கிடையாது, தமிழர்கள் மீது மரியாதை கிடையாது, அக்கறை கிடையாது. இங்கே நமக்கு வர வேண்டிய வரியெல்லாம் வாரி எடுத்துட்டு சுருட்டிட்டு போறாங்க. திருப்பி என்ன கொடுக்கறாங்க? ஒண்ணும் கிடையாது. நிவாரணம் கேட்டா ஏன் கெஞ்சுறீங்க, ஏன் பிச்சை எடுக்கிறீங்கிறாங்க. நம்முடைய நிதி, இங்கே நிதி அமைச்சர் இருக்கிறார், அவர் பல முறை சொல்லியிருக்காரு, 1 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து வரியா வாங்கிட்டு போனாங்கன்னா திருப்பி கொடுக்கிறது 25-26 பைசா. ஆனா இதே ஒன்றிய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிறது 2 ரூபாய் 2 பைசா. நிறுத்திடலாமா? அதனால இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை, தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசு, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.